ஹாய் வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் அந்த பக்கம் சாதம், இந்த பக்கம் குக்கரில் பருப்பு வச்சுட்டு அப்புறம் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். சாதம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்குது. பருப்பு ரெடி ஆயிடுச்சு இல்லையா, அதுக்கு செய்கிறதுக்கு முள்ளங்கி சாம்பாருக்கு வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும். ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ சாம்பார் செய்கிற மாதிரி தான். இந்த அளவுக்கு வதங்கினதும் தக்காளி போட்டு வதக்கிடலாம். நல்லா தக்காளியை வதக்கிட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை போட்டு அப்படியே வதக்கிடலாம். இதை முள்ளங்கி முன்னாடியே நம்ம வதக்கியும் போடலாம். ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது, அதனால் வதக்கி போடுவாங்க. நான் அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். இதுலேயுமே நம்ம தக்காளி வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, காரத்துக்கு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி உப்பு காரம் இந்த டைமில் பார்த்துட்டு பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பில் இந்த கலவையை அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதுதான். பருப்பு பாருங்கள், இதில் இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட வேண்டியதான். கொதித்து காய் வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றி ஆஃப் பண்ணிட்டா சாம்பார் ரெடி. இது சைடிஷ்க்கு மாங்காய் பச்சடி. எண்ணெய் ஊற்றி மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை லைட்டாக வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தேன். இது ஆல்ரெடி நான் இன்னொரு ரெசிபி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு வெல்லம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பட் நான் வெல்லம் என்கிட்ட இல்லை, சர்க்கரை தான் ஆட் பண்ணிட்டேன். லைட்டாக உப்பும் ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுற வேண்டியதுதான். மாங்காய் சீக்கிரம் வெந்துருங்க, உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது, நல்லாவே சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி விட்டோன்னா கொஞ்சம் வேக ஒரு 5 to 10 minutesல வெந்துடும் உங்களுக்கு. எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு மாங்காய் பச்சடி. யார் யாருக்கெல்லாம் ஃபேவரெட்னு அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்குமே தேஜு பாப்பாக்குமே ரொம்ப ஃபேவரெட். எப்போ சுகர் ஆட் பண்ணுற பாருங்கள். மாங்காய் ஓரளவுக்கு தண்ணி சுண்டிடுச்சு. இந்த டைமில் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்ட அளவுக்கு மூடி வச்சோன்னா தண்ணி நல்லா சுண்டிடும். இந்த மாங்காய் நல்லா குழஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த இனிப்போடு சேர்ந்து. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி நல்லா சுண்டி மாங்காய் பச்சடி ரெடி. டேஸ்டியான சுவையான எம்மியான மாங்காய் பச்சடி ரெடி. அதுக்கப்புறம் அந்த பக்கம் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லஞ்ச் பேக் பண்ணிடலாம். முள்ளங்கி சாம்பார் வித் மாங்காய் பச்சடி லஞ்சுக்கு. டிஃபனுக்கு இட்லி முள்ளங்கி சாம்பார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.